இது மகிமை நேரம். பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், இந்த கொடிகள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைத்திருத்தலை கொடுத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கிறேன். முதலாவது, நம்ம ஒவ்வொரு காரியங்களாக குறித்து பார்த்தோம். இன்னைக்கு கடைசியாக கூட எந்த காரியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் கனி கொடுப்பதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, இந்த காரியத்தை முதல் நாள் உங்களுக்கு காமிச்சேன். இந்த கொடியானது செடியில இணைக்கப்பட்டிருக்க வரைக்கும் தான் அதற்கு உண்மையான சத்து கிடைக்கும். உண்மையான சத்து கிடைக்கும் போது தான் உண்மையான கனிகளை அது கொடுக்க முடியும். ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்களேன், ஏன் கனிகளை கொடுக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க, இந்த செடியில பழம் வரும்போது தான் நம்ம அதை விரும்புகிறோம். காயாக இருக்கும்போது யாராவது விரும்புகிறார்களா? அது பழம் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணுறாங்க, கனி வர வரைக்கும். ஏன்னா கனியை அனைவருமே விரும்புகிறார்கள். உலகத்தில் கனியை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. காய் கூட இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது, அப்படி இப்படி சொல்லுவோம். ஆனால் கனிகள், பழங்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய இனிப்பு தன்மை. அப்போ அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கையும் அதே போல தான். நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்குமானால் அது எல்லாராலும் விரும்பப்படும். நம்மை படைத்த அந்த பிதாவுக்கு அந்த விருப்பம். இந்த செடி அது கனி கொடுத்தாதான் அதனுடைய உண்மையாக அது வைக்கப்பட்டதான பலனை, அது முழு பலனை அடைய முடியும். அதை வச்ச அந்த தோட்டக்காரருக்கு அப்பதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டத்திற்கான பலனை அந்த ஒரு கனியின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது கன்சிஸ்டன்சி, ஒரு கன்சிஸ்டன்ஸ், அபைட் இன் கிவிங் ஃப்ரூட்ஸ். நம்ம ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு கனி கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை, நாம் பெற்றுக்கொண்டதை கனியாக நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கனிகளை நாம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்போது ஆண்டவருக்காய் பிரியமான, ஆண்டவருக்கென்று உண்மையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை மாறும். கனி கொடுக்கும்படி அந்த கனி நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின நிருபம் 15ஆவது அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப இந்த கனி என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். இந்த கனி நிலைத்திருந்தால் தான் அது மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கும். ஏதோ அப்பப்போ மாத்திரம் அன்பின் கனி என்று வெளிப்படுது, அப்பப்போ மாத்திரம் சமாதானத்தின் கனி என்று வெளிப்படுது அப்படின்னா அந்த செடியில பிரயோஜனம் இல்லை. அத்திப்பூத்தார் போல ஒரு பழத்தை, ஒரு மரத்துல ஒரு பழம் வருது அப்படின்னா அந்த மரத்தின் மேலே யாராவது வாஞ்சையா இருப்பாங்களா? அந்த மரத்தின் மேலே யாராவது விருப்பப்படுவார்களா? ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பழம் பூக்கும். அப்போ அந்த மரத்தை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, அந்த நேரம் வரப்ப பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மரம் தன்னால் இயன்ற கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறதானால் அந்த மரத்தின் மேல் எல்லாரும் வாஞ்சையா இருப்பாங்க, அந்த மரத்தின் மேல் எல்லாரும் பிரியமா இருப்பாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் நிறைய இருக்குது. இந்த கனிகளை நாம் கொடுத்து கொண்டே இருப்போமானால் நம்மை பார்க்கிறவர்களுக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கையை வாழ முடியும். நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நம்மளால் சொல்ல முடியும். அன்பின் கனிகளை எப்போதும் கொடுங்க, சமாதானத்தின் கனிகள் எப்போதும் வெளிப்படட்டும், விசுவாசத்தின் கனி அறிக்கை செய்வதன் மூலமா வெளிப்படட்டும். ஆவியின் கனிகளை எப்போதும் உங்களுடைய கரங்கள்ல, உள்ளங்கையில வச்சு அந்த கனிகளை நீங்க அதை மறந்து விடாதபடிக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டாம். கோபம் வரும்போது ஆவியின் கனிகளை யோசிச்சு பாருங்க, அன்பாய் மாறிவிடும் அந்த கோபம். அந்த கோபத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பா. சுவையான கனிகளை நாம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சுவையான கனிகளை நம்மால் கொடுக்க முடிகிறது? யோசித்து பார்ப்போம். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நம்மை காத்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை நம்ம கேட்கிறோம், அந்த வசனம்
நம்ம விசுவாசிக்க வேண்டும், நமக்கு உள்ளாக கடந்து போக வேண்டும். உணர்வுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறப்படும் போது நாம் கனிகளை கொடுக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, உணர்வுள்ள இருதயமாக நம்ம மாறணும். அப்போ தான் உண்மையான கனி கொடுக்க முடியும். ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ நிறைய மெசேஜ் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், அங்கே கேட்குறோம், இங்கே கேட்குறோம், எல்லா மெசேஜும் அவங்க எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஆண்டவர் அவங்கள்ட்ட பேச சொன்ன காரியத்தை பேசியிருக்காங்க. ஆனால் அந்த காரியம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக கடந்து போதா? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாததுனால தான் உண்மையான காரியங்களுக்கும் கள்ள போதவர்களுக்கும் நம்ம வித்தியாசம் காண முடியாமல் காணப்படுகிறோம். ஏதோ கண்மூடித்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானா நிச்சயமாக கர்த்தர் பேசுகிறதான அந்த வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வரும். நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அது மாறுதலை ஏற்படுத்தும். நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காரியம் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, இந்த வசனம் நம்ம இதயத்துக்குள்ளாக மாறணும். இதை கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்துக்குள்ளாக கடந்து போகுது, ஆனால் அதை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணுறோமா? இதுவும் ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு இந்த காரியங்களை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ எத்தனை பேர் கேட்கிற காரியங்களில் நாம் நிலைத்திருக்கிறோம்? அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? ஆவின் கனிகளை நிலைத்திருக்கிறோமா? கனி கொடுக்கிற சிந்தையில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். இந்த யோவானுக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரத்தின் மூலமாய், இந்த சுவிசேஷ பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அடுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். இப்போது கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருஷம் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். இன்னும் ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்துல ஆண்டவர் நம்ம அநேக எருவினால், அநேக வசனங்களினால், அநேக காரியங்களினால் நம்ம நிரப்புகிறார். ஆனால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் கனி கொடுப்பது, கனி கொடுப்பது, நிலைத்திருப்பது. ஸோ இதை நம்ம செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளதான் இருக்குது. அந்த கனியை நம்மளால் ஏன் கொடுக்க முடியவில்லை? மற்றொரு இடத்துல இயேசுவை பற்றி நம்மளால் ஏன் சொல்ல முடியலை? மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை ஏன் நம்மளால் காட்ட முடியலை? யோசிச்சு பாருங்கள். 8வது வசனம் யோவான் 15:8 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழும்போது ஆண்டவருடைய சீஷர்களாய், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமாக அநேக காரியங்களில் நிலைத்திருக்கபடியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஜெப சிந்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக கனி கொடுப்பதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருப்போமானால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் இதை நீங்கள் செயலில் கொண்டு வாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இதற்காக நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பலப்படுங்கள். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான அன்புல இயேசு சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடினால் உங்களுடைய அன்பின் சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களில் நிலைத்திருக்கும்படியாய் நீர் எங்களை அழைக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, ஆவியில கனிகளை நாங்கள் கொடுக்க, ஆண்டவரே, கனிகளை கொடுப்பதில் நிலைத்திருக்க கர்த்தர் நீர் அழைக்கிற அழைப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் செய்ய, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் எங்களை நீர் புடமுட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பொன்னாக விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா, ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மகிமை